வெல்கம் டு பவை ஹெல்த்தி பர்ஸ்பெக்டிவ் சேனல். என் லைஃப்பில் நடந்த ஒரு பஸ் இன்சிடெண்ட்டால் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் அது கரெக்டான வேலை பண்ணணுன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் நான் பஸ்ஸில் இருந்தேன். பஸ் இன்னும் மூவ் ஆகலை, வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. 2 குழந்தைங்க வந்தாங்க. ஒரு பையன் என்கிட்ட வந்துட்டு, நான் மார்னிங்லேருந்தே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது காசு கொடுங்க அந்த மாதிரி கேட்டான். ஸோ நான் ஒரு 20 ருபீஸ் கொடுத்தேன். அவனோட அக்கா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு லைஃப்பில் என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு 20 ருபீஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் சும்மா அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அவன் போயிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் அந்த பஸ்லேருந்து கீழே இறங்கி போனான். ஒருத்தர்கிட்ட போயிட்டு 20 ருபீஸ் காட்டி எனக்கு 20 ருபீஸ் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். மேபி அவங்களோட பேரண்ட்ஸ்னு நான் நினச்சேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 20 ருபீஸ் வாங்கிக்கிட்டு திரும்பவும் அவனை அனுப்பிட்டாங்க. அவன் எகெயின் போய் எல்லாருக்கிட்டையும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு சர்ப்ரைஸ்டாக ஃபீல் ஆனது வந்து, என்னை ஏமாற்றி நான் சாப்பிடலன்னு சொல்லி அவன் காசு வாங்கிட்டு போயிட்டான் அந்த மாதிரி இல்லை. மேபி அந்த பையன் மார்னிங்லேருந்து சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை யாரோ மொத்தத்தில் ஒரு குட்டி குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் காசு கேட்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதை தாண்டி என்னென்னா, நான் என்ன நினச்சேன்னா, அந்த பையனுக்கு அந்த காசு ஏதாவது ஒரு சாப்பாடுக்கு ஹெல்ப் ஆகும்னு நினச்சி பண்ணது. ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல. மேபி அவன் சாப்பிடாம கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி என் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. மேபி நான் அந்த காசு கொடுக்காம அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தா அவன் அதை சாப்பிட்ருப்பான்ல. அவன் ஏமாத்துறானோ இல்லையோ, மொத்தத்தில் சாப்பாடாக வாங்கி கொடுக்கும்போது யாராவது சாப்பிட தான் செய்கிறாங்க. ஸோ காசாக வாங்கி கொடுக்கும்போது மேபி அந்த பையன் சாப்பிடாம இருந்தாலும் அவனுக்கு அது கிடைக்க மாட்டுதே அப்படின்ற மாதிரி எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ அன்னையிலிருந்து யாராவது காசு கேட்டு வந்தாங்கன்னா, மெயினாக குழந்தைங்க காசு கேட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது சாப்பாடாக வாங்கி கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க அதை சாப்பிட்டாங்கன்ற ஒரு நிம்மதியாவது நம்மளுக்கு இருக்கும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் அது கரெக்டான வேலை ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஸ்டோரி சொல்றதால மேபி உங்களுக்கு, நீங்கள் ஏதாவது குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சாப்பாடாக வாங்கி கொடுப்பீங்கள்ல, மணியாக ஹெல்ப் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த இன்சிடெண்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது இன்சிடெண்ட் நடந்து அதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் ஆயிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ரியலைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க ரியலைஸ் ஆனதை சொன்னால் கூட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.